சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காமாட்சி, அதான் தலை சுத்துதுன்னு சுருண்டு விழ பார்த்தல, அப்படி ஒரு ஓரமா உட்கார வேண்டியதானே? எதுக்கு குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் எதுக்கு அலைஞ்சுகிட்டு இருக்க? உன் பொண்ணுக்கு நல்லபடியா நிச்சயம் நடக்கணுமா வேண்டாமா? அப்ப நான் தான் கையிலோட அம்மான்னு ஈன பல்ல காமிச்சுக்கிட்டு சபையில அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டு இருக்காத. அதே மாதிரி புருஷன் இல்லாதவ அப்படிங்கிற விஷயத்த நீ மறந்துட்டு எல்லா சாங்கியத்திலயும் முன்னாடி போய் நிக்காத. சரிங்கக்கா, நான் வந்து நிக்கல. வடிவக்கா, இத வரேன் சரோஜா. உனக்கு நான் சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும், புரிஞ்சு நடந்துக்கோ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சீக்கிரம் வாங்க. இல்லடா, ஆனந்துக்கு உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல. டி மச்சி, ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லுங்க அத்தை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் அத்தை? அத்தை, அதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நிச்சயதார்த்தம் நடக்க போகுதில்ல, அப்படியே ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, அழுத மாதிரி இருக்கு. என்னாச்சு அத்தை? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, மனசுதான் படப்பட நடிச்சுக்குது. அத்தை, என்னாச்சு? எதை மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? அந்த விஷயத்த சொல்லுங்க. மாப்பிள்ள, நான் சொல்ல போற விஷயத்த கேட்கும்போது பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா என்னோட மனநிலையில இருந்து நான் உங்ககிட்ட அதை பிச்சையா கேக்குறேன். அதுக்கு நீங்க மறுப்பு சொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன். அத்தை, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. மாப்பிள்ள, இன்னைக்கு நிச்சயம் முடிஞ்ச கையோட கையில் கழுத்துல நீங்க தாலியை கட்டிடுறீங்களா? என்னத்த சொல்றீங்க? எதுக்கு இந்த திடீர் முடிவு? காரணம் இருக்கு மாப்பிள்ள. கையலுக்கு எல்லாரும் முன்னாடியும் நல்லது பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அவளோட துணிச்சலை பாக்குற எல்லாருக்கும் அவ திமிரு பிடிச்சவளா தெரியறா. ஆனா அவளை பெத்த எனக்கும் அவளை கட்டிக்க போற உங்களுக்கும் தான் அவளோட முழு மனசு என்னன்னு தெரியும். பாக்குறதுக்கு கம்பீரமா இருந்தாலும் அவ மனுஷங்க கிட்ட கள்ளம் கபடம் இல்லாத பாசத்தை தான் எதிர்பார்க்கிறா. அக்கா மாமா கிட்ட எங்களுக்காக சண்டை போடுறது, ராஜலட்சுமி கிட்ட தன்னை விட்டு கொடுக்காம போராடுறதுன்னு அவளோட கராரான குணத்தினால கல்யாணத்துல எங்க சொந்த பந்தம்லாம் எங்க வராம போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இன்னைக்கு ஏதோ அப்படி இப்படி இருந்தாலும் சொந்த பந்தம்னு எல்லா கூட்டமும் கூடியிருக்கு. இது உடைஞ்சிடாம கட்டுக்கோப்பா பாத்துக்கணும்னு நான் ரொம்ப சிரமப்படுறேன் மாப்பிள்ள. நிச்சயத்துக்கு கூட்டின இந்த கூட்டத்தை திரும்ப கல்யாணத்துக்கு என்னால கூட்ட முடியுமான்னு தெரியல. அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்னு கூட தெரியல. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, சும்மாதான் ஒரு பேச்சுக்காக சொன்ன மாப்பிள்ள. இன்னைக்கு திருவிழாவுக்கு நிரம்பி வழிகிற இந்த கூட்டத்தோடவே கையலுக்கும் உங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு என்னோட உள் மனசு சொல்லுது. இந்த விஷயத்த சொன்னா கையல் சம்மதிக்க மாட்டா. ஆனா நீங்க சொல்ற விதத்துல சொன்னா அவ கண்டிப்பா ஒத்துப்பா. நான் பெத்த பிள்ளைங்களை விட ஒரு தாயா என்னோட பரிதவிப்ப அதிகமா புரிஞ்சுக்கிட்டவரு நீங்க தான் மாப்பிள்ள. அதனாலதான்
நான் இத பத்தி உங்ககிட்ட பேசுறேன். கையலோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறது தான் என்னோட நீண்ட நாள் கனவு. அது இன்னைக்கு நிஜமாகணும்னு நான் நினைக்கிறேன் மாப்பிள்ள.